Hi everyone, a very good afternoon to each one of you. It's extremely a pleasure to welcome you all to the 10th session of Tax Talks by Zentax Clinic. So last week because of 2 consecutive holidays, we did not have the Zentax Talks Tax session. நிறைய பேர் last week இருக்குதா அப்படிங்கிறது கூட கேட்டிருந்தாங்க. But due to consecutive holidays on Thursday and Friday, we did not have the session last week. And this week we are back with the Zentax Tax Talk session on a very, very important topic for today. That is in the appeal amnesty scheme அப்படிங்கிறது ஜிஎஸ்டில ends today. And அதை பத்தி ரொம்ப டீடைல்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா டைம்லியா பேசுறதுக்காக we have with us Akshara, who would take us through this appeal amnesty scheme, and she would also be deliberating in detail about the Samadhan scheme under the erstwhile regime in Tamil Nadu. That is about the TN VAT இருக்கிற Samadhan scheme. About these 2 interesting topics, we would be deliberating during the course of this discussion, and we would start the deliberation in the next 2 minutes. We thank each one of you for your active participation and your support throughout all these sessions in the past, and look forward for your active questions throughout this session. We would get started in another 2 minutes. Thank you for your patience. Thank you. So once again, a very good evening to each one of you. So here we have with us CA Akshara, who will take us through this very important topics on 2 important things. One is the GST appeal amnesty scheme and the TN Samadhan scheme. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு டேட்ல ரொம்பவே ரெலவென்ட். அண்ட் தட் டு தி அப்பீல் அம்னஸ்டி ஸ்கீம் இன்னைக்கு முடியுது. ஸோ இன்கேஸ் யாருக்காவது அதுல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கே சொல்லுங்க. ரீச் அவுட் டு அவர் சப்போர்ட் டீம், ரீச் அவுட் டு அவர் எக்ஸ்பர்ட் டீம், ஸோ தட் யூ டோன்ட் ஹாவ் டு பே தி என்டையர் டிமாண்ட். ஏன்னா பழைய ஏதாவது ஒரு பீரியடுக்கு அப்பீல் இருந்துச்சு, அதுக்கு இன்னைக்கு டியூ டேட். ஸோ டியூ டேட் இஸ் டுடே. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் வித் விச் வி ஹவ் ஹெல்ட் திஸ் webinar today itself. So இன்னைக்கே despite being generally sessions were always conducted on Thursdays and Fridays, but இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா for the benefit of the trade and industry, this session has been planned. So appeal amnesty scheme is a very important aspect, and as well அதே மாதிரி TN Samadhan scheme 2023 is a very beneficial scheme. அதுக்கும் due date is fast missing out. So ஏதாவது நோட்டீசஸ் இருக்குது, பழையதா அப்பீல் போட்டிருக்கோம், இப்போ இந்த சமாதான ஸ்கீம்ல போக முடியும் அப்படின்னா those are a very fantastic opportunity for you to capture upon. So over to you, Akshara, to detail about these schemes. So good afternoon everyone. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தா the most relevant topic, that is GST appeal amnesty scheme 2023 Samadhan scheme 2023. So government 2023ல இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 மேஜர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்பீல் அம்னஸ்டி ஸ்கீம் நமக்கு எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, சரி இன்கேஸ் நம்ம அப்பீல் ஃபைல் பண்ண தவறிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபார் தட் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்பீல் அம்னஸ்டி ஸ்கீம். சமாதான் ஸ்கீம் ஏர்லியர் டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டாக்ஸ் அரியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் சமாதான் ஸ்கீம். ஸோ இதை டீடைல்டா நம்ம என்னன்றது ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் இன்டு அப்பீல் அம்னஸ்டி ஸ்கீம், ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்பீல்ஸோட பேசிக்ஸ் என்னென்ன, லைக் வாட் இஸ் அன் அப்பீல், எதுக்காக நம்ம அப்பீல் போறோம், அதோட ப்ரொசீஜர் அஸ்பெக்ட்ஸ் என்னென்ன, ஸோ அதோட ஃபார்ம் என்னென்ன, லைக் அதோட டைம் லிமிட் என்னென்ன அப்படின்றது ஒரு ஜிஸ்டா கவர் பண்ணிடலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டு தட், ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஜிஎஸ்டி அப்பீல்ஸ், இப்போ ஒரு அப்பீல் போறோம் ஜிஎஸ்டில அப்படின்னா எதுக்காக அப்பீல் போறோம் அப்படின்றத பாக்கணும். இப்போ ஒரு டாக்ஸ் பேயர் இருக்காங்க ஆர் எனி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க ஆர் எனி டெசிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல இஃப் தே ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட், அதாவது சாட்டிஸ்பாக்சனா இல்லைன்னா இஃப் தேர் அக்ரீவ் பை தட் ஆர்டர் அப்படின்னா he can go on an appeal. அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்னா அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் போவோம். அண்ட் ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டி டெசிஷன் அதுலயுமே இஃப் யூ ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா the particular aggrieved person can go to the tribunal போலாம், and then to the courts, that is high court and finally to the supreme court. So இந்த அப்பீலோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா there will be 4 stages. So first appeal first appellate authority கொடுப்போம், and after that appellate tribunal கிட்ட, and after that high court, and after that supreme court.
சோ இது வந்து டீடைலா என்னென்ன ஃபார்ம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், என்னென்ன டைம் லிமிட் குள்ள கொடுப்போம் அப்படின்றது ஒரு பார்க்கலாம். சோ த நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அப்பீல் டு த அப்பீலேட் அத்தாரிட்டி. அதாவது எஜுகேஷன் அத்தாரிட்டி வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு எகேன்ஸ்டா நான் வந்து அப்பீல் போகணும் அப்படின்னா எந்த ஃபார்ம்ல அப்பீல் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டில APL 01 அப்படின்ற ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம்ல நம்ம அப்பீல் டு த அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு வந்துட்டு அப்பீல் ஃபைல் பண்ணுவோம். ஸோ இது அப்பீல் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு ப்ரீ டெபாசிட்டா ஃபைல் பண்ணணும். ப்ரீ டெபாசிட்டா பே பண்ணணும். சோ அதுல வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வந்துட்டு எனக்கு டிமாண்ட் அமௌண்ட் வந்துட்டு இப்போ ஒரு 5 lakh இருக்கு, ஸ்மால் அமௌண்ட் 5 lakh இருக்கு. அதுல வந்துட்டு 3 lakh வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் நான் அக்ரிங் டு பே இட் 3 lakh வந்து பே பண்றேன். பட் ஆனா பேலன்ஸ் 2 lakh மட்டும் தான் டிஸ்பியூட் பண்றேன் அப்படின்னா இந்த அட்மிட் பண்ண போர்ஷன் லைக் எவ்வளவு வந்துட்டு நான் அட்மிட் பண்றனோ அந்த அமௌண்ட் வந்துட்டு ஃபுல்லா பே பண்ணணும். டாக்ஸ், பெனல்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அட்மிட் பண்றோமோ அது வந்து ஃபுல்லா பே பண்ணும். எந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம டிஸ்பியூட் பண்றோமோ அதுல வந்துட்டு யூ ஹேவ் டு பே 10%. அதாவது இந்த நான் சொன்ன சினாரியோல 2 lakhல 10% வந்துட்டு ப்ரீ டெபாசிட்டா பே பண்ணணும். So this is with respect to 73, 74 and இதெல்லாம். பட் இப்போ ஆனா செக்ஷன் 129(3) ஆர்டர்ல வந்துட்டு அப்பீல் போறோம் அப்படின்னா 25% ஆஃப் த பெனல்டி வந்து ப்ரீ டெபாசிட்டா பே பண்ணணும். ஸோ இந்த 129(3) வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கூட்ஸ் இன் வெஹிக்கிள் இன் டிரான்சிட்ல கூட்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த பில் அப்பீல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து பிடிக்கிறாங்க, அது வந்து நம்ம அப்பீல் போறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு ப்ரீ டெபாசிட் வில் பி 25%. ஸோ ஜெனரல் கேசஸ்ல இட் இஸ் 10%. பட் ஆனா அந்த பில் ரிலேட்டடா அதாவது வெஹிக்கிள்ஸ் இன் டிரான்சிட் அதுக்கு ரிலேட்டடா அப்பீல் போறேன்னா அதுல வந்துட்டு யூ ஹேவ் டு பே 25% பே பண்ணணும். ஓகே, இப்ப வந்துட்டு APL 1 ரெடி பண்ணிட்டோம் அண்ட் ப்ரீ டெபாசிட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு சர்டன் டைம் லிமிட் இருக்கு. ஸோ இந்த டைம் லிமிட் குள்ளதான் அப்பீல் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற டைம் லிமிட் இருக்கும். சோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு வந்துட்டு இட் இஸ் ஜெனரலி 3 months. அதாவது 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆர்டர். இப்போ வந்துட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து 3 months கணக்கு வராது. நமக்கு வந்து எப்ப கம்யூனிகேட் ஆயிருக்கு, இப்போ வந்துட்டு போஸ்டல் கம்யூனிகேஷனா இருக்கலாம். சோ அந்த கம்யூனிகேஷன் வந்து நமக்கு எப்ப வருதோ அதுல இருந்து 3 months இஸ் டைம் லிமிட். அந்த 3 monthsக்குள்ள நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுவோம். சரி, இப்போ வந்துட்டு 3 monthsக்குள்ள அப்பீல் ஃபைல் பண்ண முடியல அப்படின்னாலும் there is 1 month கண்டினியூஷன் பீரியட். சோ அந்த ப்ராப்பர் ஆபீசர் வந்துட்டு இஃப் ஹி சாட்டிஸ்ஃபை there is a reasonable காஸ்ட்னால இந்த 1 month டிலே ஆயிருக்கு அப்படின்னா 1 month வந்து கண்டினியூஷன் பீரியட் கொடுப்பாங்க. சோ இட்ஸ் ஜெனரலி 3 months plus 1 month அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு டைம் லிமிட் டு தி அப்பீலேட் அத்தாரிட்டி. சோ ஒன்ஸ் இந்த அப்பீலாம் நம்ம ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காப்பீஸ் எல்லாமே வந்துட்டு 3 காப்பீஸ், அதாவது ட்ரிபிளிகேட்ல வந்து 3 காப்பீஸ் வந்துட்டு வித்தின் அ வீக் 7 daysக்குள்ள நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வில் பி ரிசீவிங் அன் அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவோம். APL 02ல வந்து ரிசீவ் பண்ணுவோம். இதை வந்து ஜெனரலா நம்ம ஆன்லைன்ல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த காப்பீஸ் எல்லாம் வந்துட்டு we have to submit it to the department. சோ இப்போ 7 daysக்குள்ள சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ ஃபைல் பண்ணிருக்கோமோ that will be the provisional date of filing. இஃப் இன் கேஸ் எனக்கு 1 week குள்ள நான் சப்மிட் பண்ண முடியல, அதுக்கு மேல லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் டாக்குமெண்ட் வந்து எப்ப சப்மிட் பண்ணணும் that will be my date of filing அப்பீல். சோ அதுதான் வந்துட்டு அப்பீல் ஃபைல் பண்ண டேட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் இந்த அப்பீல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா we get the final acknowledgement நம்பர் கிடைக்கும், இன்க்ளூடிங் the appeal number. சோ அந்த அப்பீல் நம்பர் ஆயிடும். அந்த அப்பீல் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா the thing is appeal is fully filed. So this is with respect to first appellate authority. First order போடுறதுல first appellate authorityக்கு நம்ம போகணும் அப்படின்னா so these are the conditions. இதெல்லாம் fulfill பண்ணணும். சரி, நம்ம ஃபைல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா வர ஆர்டர் இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, அது வந்துட்டு நம்ம அப்பீல் போகலாம். சோ அது வந்து எதுல போகணும் அப்படின்னு பார்த்தாக்க APL 05 ஃபார்ம்ல வந்துட்டு போகணும். அண்ட் கான்செப்ட் ஆஃப் ப்ரீ டெபாசிட் இங்கேயும் அதுதான். அட்மிட்டட் வந்துட்டு நம்ம எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ that you'll have to pay in full, tax or penalty or whatever, அது வந்து ஃபுல்லா பே பண்ணும். அண்ட் டிஸ்பியூட் பண்றதுல வந்துட்டு 20% of the tax amount, remaining tax amountல 20% பே பண்ணும். So this will be in addition to what we have paid in the first appellate authority. ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டியில எவ்வளவு பே பண்ணிருக்கோமோ அதுல அடிஷன் ஆஃப் ரிமைனிங் எவ்வளவு டிஸ்பியூட் பண்ணுமோ டாக்ஸ்ல அதுல 20% வந்துட்டு பே பண்ணும். சோ இதுல வந்துட்டு there is another திங் ஆல்சோ. லா வந்துட்டு இப்போ கிராஸ் அப்ஜெக்ஷனுக்கும் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. தட் இஸ் இப்போ அப்பீல் ஃபைல் பண்றவங்க will be called as appellant. அந்த அப்பீல் வந்துட்டு against whom they are filing அவங்க வந்து they will be called as respondent. So respondent வந்துட்டு இப்போ against them அவங்களுக்கு against அப்பீல் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா they can go for cross objections against any part of the order.
இப்ப அப்பலண்ட் வந்து அப்பீல் போயிருக்காங்கன்னா the other party will be called as respondent. அந்த respondent வந்துட்டு cross objection வந்துட்டு சப்மிட் பண்ணலாம். So that will be called as memorandum of cross objection. அந்த memorandum of cross objection வந்துட்டு நம்ம APL 06ல வந்துட்டு கொடுக்கணும் and that is 5 copies வந்துட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப வந்துட்டு இந்த APL 05 இருக்கும், cross objection இருக்கு. இது ரெண்டுக்கும் டைம் லிமிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பீல் ட்ரிபியூனலுக்கு நம்ம அப்பீல் போறது வந்துட்டு தட் இஸ் 3 months. 3 months வந்துட்டு நமக்கு டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து 3 monthsக்குள்ள we'll have to go on an appeal. And in case of cross objection வந்துட்டு generally it is 45 days தான். பட் ஆனா இதுல வந்துட்டு கண்டினியூஷன் in case டிலே ஆயிருக்கு, அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ராப்பர் ஆபீசர்னால அப்படின்னு பார்த்தாக்கா அப்பீல் ட்ரிபியூனலுக்கு போறதுல வந்து கண்டினியூஷன் இஸ் ஜென்ரலி 3 months, கிராஸ் அப்ஜெக்ஷனுக்கு 45 days. ஸோ APL 05க்கு வந்துட்டு இட் இஸ் 3 + 3 months. And for cross objection it will be 45 days plus another 45 days. இதுதான் வந்துட்டு ஜென்ரல் டைம் லிமிட் ஃபார் கோயிங் அன் அப்பீல் டு தி அப்பீலேட் ட்ரிபியூனல். இதுலயும் டாக்குமெண்டேஷன் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அலாங் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட. அதுமே வந்துட்டு வித்தின் 7 daysக்குள்ள யூ ஹேவ் டு சப்மிட். பட் ஆனா அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ற காப்பீஸ் ஹஸ் டு பி இன் 5 copies. இந்த மாதிரி 5 copies வந்துட்டு சப்மிட் பண்ணிருக்கோம். சோ இதுலயும் வந்து ஒன்ஸ் இட் இஸ் சப்மிட்டட் நமக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்கும் APL 02 அண்ட் ஆஃப்டர் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அண்ட் அப்பீல் நம்பர் வந்து கிடைக்கும். So this is with respect to appellate tribunal. So first வந்துட்டு appellate authority, next வந்து appellate tribunal. இதுல வர ஆர்டர்ஸ்லயும் if we are not satisfied அப்படின்னா we can go on to court. So கோர்ட்ல வந்துட்டு ஹை கோர்ட் போலாம் and ஹை கோர்ட்ல வந்துட்டு டிசாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போகணும். ஹை கோர்ட்ல வந்து டைம் பீரியட் ஜெனரலி 6 months 180 days குள்ள போகணும் and it should involve a substantial question of law ரிலேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கணும். And சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்துட்டு if you are agreed with the decision of high court you can go to the supreme court. So this is the basic ஒரு ஜிஸ்ட் மாதிரி லைக் ஒரு அப்பீல் வந்துட்டு ஃபைல் பண்றோம் அப்படின்னா லைக் வாட் ஆர் த ஃபார்ம்ஸ், எந்த டைம் ஃப்ரேம்குள்ள பண்ணணும், என்ன இது அப்படின்றது வந்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் இந்த GST அப்பீல் அம்னிஸ்டி ஸ்கீம் அது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அம்னிஸ்டி ஸ்கீம் வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பை நோட்டிபிகேஷன், அதாவது நோட்டிபிகேஷன் நம்பர் 53/2023. இது எப்ப இந்த நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்கன்னா 2nd of November 2023. சோ இந்த அப்பீல் அம்னிஸ்டி ஸ்கீம் வந்துட்டு எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, சோ இது வந்துட்டு we can say it is an additional opportunity சொல்லலாம். That is for the taxpayers who have not filed the appeal. எனக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டாங்க பட் ஆனா வந்துட்டு அப்பீல் ஃபைல் பண்ணல, டைம் லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால அப்பீல் வந்துட்டு ஃபைல் பண்ண வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷன். இல்லைன்னா வந்து ஐ ஆல்ரெடி ஃபைல்ட் அன் அப்பீல் பட் ஆனா அப்பீல் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. வை? பிகாஸ் நான் வந்து டைம் லிமிட்குள்ள பண்ணல, டைம் பார் ஆயிடுச்சு. சோ அப்படின்னு இருக்கிற கேசஸ்க்கு வந்துட்டு ஒரு அடிஷனல் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான் வந்துட்டு இந்த அப்பீல் அம்னிஸ்டி ஸ்கீம். சோ அதுக்காக வந்து நோட்டிபிகேஷன் தான் இந்த நோட்டிபிகேஷன். சோ இந்த நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்கா, for the orders passed under section 73 or 74, அதாவது நம்ம டாக்ஸ் ஷார்ட் பே பண்ணது, எரோனியஸா பே பண்ணது or ITs ரிலேட்டட், அது வந்து fraud not fraud அப்படின்ட்டு other than fraud 73 74 இருக்கும். So for the orders passed for 73 and 74 up to 31st of March 2023 வரைக்கும் இருக்கிற ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன்ல கவர் ஆயிருக்கும். சோ அது வரைக்கும் இருக்கிற ஆர்டர்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் 2023 March 31 வரைக்கும் இருக்கிற ஆர்டர்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ண ஆர்டர்ஸ்க்கு வந்து கேன் கோ ஆன் அப்பீல் அண்டர் இந்த அம்னிஸ்டி ஸ்கீம்ல போலாம். சோ இதுல வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டா 73 74 தான் கொடுத்திருப்பாங்க. பட் ரீசன்ட் கேஸ் லாஸ் வந்துட்டு இருக்கு டு ஆல்சோ டு கவர் செக்ஷன் 129 and 130 ஆல்சோ. அதாவது டிடென்ஷன், சீஷர், கான்ஃபிஸ்கேஷன், அதாவது கூட்ஸ் இன் டிரான்சிட், வெஹிக்கிள் இன் டிரான்சிட் எல்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா, சோ அந்த அப்பீலும் வந்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் இருக்கு. சோ the department is looking into it. சோ அதுவுமே வந்துட்டு இதுல கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதுவும் நம்ம பாத்துக்கலாம். அண்ட் இதுல வந்துட்டு ஆர்டர் அப் டு 31st of March 2023 மட்டும்தான் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா இது நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆன டேட் வந்து பார்த்தா இட் இஸ் ஆன் நவம்பர் தான். சோ அந்த டைம் கேப்ல வந்துட்டு ஏதாவது ஆர்டர்ஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த அம்னிஸ்டி ஸ்கீம் யூஸ் பண்ணி அப்பீல் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா தேர் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் டெல்லிங் 31st March வரைக்கும் அப்படின்னா அந்த டைம் கேப்ல வந்து அப்பீல் ஆர்டர்ஸ்க்கும் வந்துட்டு அப்பீல் போலாம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாட்னா இந்த மாதிரி ஆஃப்டர் மார்ச்க்கு அப்புறமா வந்து ஆர்டர்ஸ்க்கும் வந்துட்டு அப்பீல் போலாம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதுமே நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். சோ இதுக்கு வந்துட்டு டைம் பீரியட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தா
இந்த அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு வந்துட்டு டைம் லிமிட் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஆஃப்டர் தி டியூ டேட்க்கு அப்புறமா நம்ம அப்பீல் ஃபைல் பண்றனாலும் இட் ஹஸ் டு பி ஃபைல்ட் பிஃபோர் 31st of January 2024, which is today. லைக் இன்னைக்குள்ள நம்ம வந்து இந்த அம்னிஸ்டி ஸ்கீம் ஆர்டர் அம்னிஸ்டி ஸ்கீம் யூஸ் பண்ணி அப்பீல் ஃபைல் பண்றது வந்துட்டு ஃபைல் பண்ணணும். ஏதாவது அப்பீல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, டைம் பாரால மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதோட ஆர்டர் வச்சுட்டு நம்ம இன்னைக்குள்ள ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஆர்டர் ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்பீல் போகணும் அப்படின்னா இன்னைக்குள்ள போற மாதிரி இருந்தா அது என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ இதுலயும் வந்துட்டு அப்பீல் போர்டுல வந்து we have this concept of pre-deposit இருக்கும். அதுலயும் we have this admitted and disputed amount. Admitted amount like முன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி whatever admit பண்றோமோ அந்த அக்ரி பண்ற அமௌண்ட் வந்துட்டு we have to pay in full. Disputedல வந்துட்டு இதுல அம்னிஸ்டி ஸ்கீம்ல வந்துட்டு என்ன ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 12.5% வந்துட்டு பே பண்ணும். ஸோ ஜென்ரலி இட் இஸ் 10%. அப்ளைட் அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம போற அப்பீலோட வந்து ப்ரீ டெபாசிட் will be 10%. பட் ஆனா அம்னிஸ்டி ஸ்கீம்ல இட் will be 12.5% ஆஃப் த டாக்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணும். அதுலயும் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு கேஷ்ல தான் பே பண்ணும். அது வந்துட்டு ஐடிசி கிரெடிட் லெஜர் யூஸ் பண்ணி வந்து பே பண்ணக்கூடாது. So 12.5%ல 20%, that is 2.5% வரும். So இந்த 2.5% வந்துட்டு கேஷ் லெஜர் யூஸ் பண்ணி தான் பே பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த ஆர்டர்ல வந்துட்டு இட் இஸ் நாட் அட் ஆல் இன்வால்விங் டாக்ஸ் அமௌண்ட் இல்ல அப்படின்னா இந்த அம்னிஸ்டி ஸ்கீம்ல அப்பீல் போலாமா அப்படின்னு கேட்டா போக முடியாது. சோ இஃப் an appeal is not involving tax அப்படின்னா அம்னிஸ்டி ஸ்கீம்ல வந்து பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்ப நான் ஆல்ரெடி அப்பீல் வந்து ஃபைல் பண்ணிருக்கேன். பட் ஆனா இந்த அம்னிஸ்டி ஸ்கீமோட பெனிஃபிட் வந்துட்டு எனக்கு கவர் ஆகணும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ப்ரீ டெபாசிட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு we can make use of this amnesty scheme. So இதுலயும் நம்ம அப்பீல் வந்துட்டு ஏபிஎல் 1ல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா we'll get an அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் ஏபிஎல் 02ல. சோ முன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுல 12.5% வந்துட்டு 20%, that is 2.5% வந்துட்டு கேஷ் லெஜர் யூஸ் பண்ணி தான் பே பண்ண முடியும். பிகாஸ் இப்போ அப்பீல் ஃபைல் பண்ணும் போது போர்ட்டல் வந்துட்டு நம்ம மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு நம்மள சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் கேன் பி ஐதர் கேஷ் லெஜர் யூஸ் பண்ணலாம் இல்ல கிரெடிட் லெஜர் யூஸ் பண்ணி பே பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இதுல வந்துட்டு ஸ்பெசிபிக்கா 12.5%ல 20% வந்துட்டு கேஷ் லெஜர் தான் யூஸ் பண்ணி பே பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கனால சோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் பிஃபோர் ஃபைலிங் அண்ட் அப்பீல். சோ ஒன்ஸ் இதுதான் நம்ம ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அப்பீலேட் அத்தாரிட்டி வந்துட்டு இது எல்லாமே கரெக்ட்னஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இந்த ஃபைனல் அப்பீல் நம்பரும் அப்பீலும் கொடுத்துருவாங்க. சோ பீயிங் டுடே இஸ் த லாஸ்ட் டேட் டு ஃபைல் அண்ட் அப்பீல் அண்டர் அம்னிஸ்டி ஸ்கீம். சோ இதுல ஏதாவது ஆர்டர்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு ஃபைனல் செக்கா வச்சுக்கலாம். சோ அது வந்து நம்ம போர்ட்டல்ல வந்து செக் பண்ணணும் என்னென்ன ஆர்டர்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. இஃப் இன்கேஸ் நம்ம அப்பீல் போறதுக்கு வந்து மிஸ் பண்ணிருக்கோமா, அந்த அதுக்குண்டானது வந்துட்டு இப்போ போய்க்கலாமா அப்படின்றது வந்துட்டு செக் பண்ணும். ஸோ அப்படி செக் பண்றதுக்கு வி ஹாவ் our own portal, Zentax portal. ஸோ இதுல வந்துட்டு நீங்க லாகின் கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் சிங்க் த நோட்டீசஸ் வந்துட்டு சிங்க் பண்ணிட்டு ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அந்த மேனேஜ் ஜிஎஸ்டின்ல வந்துட்டு யூ கேன் ஆட் த ஜிஎஸ்டி. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நம்ம சிங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி டேஷ்போர்ட்ல யூ கெட் நம்பர் ஆஃப் நோட்டீசஸ், லைக் என்னென்ன நோட்டீசஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் ஏதாவது ஆர்டர்ஸ்க்கு நம்ம அப்பீல் போக மிஸ் ஆயிருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு ஸோ லைக் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஒரு லைக் குயிக்கர் ஆக்ஷனா எடுத்து இன்னைக்கு அப்பீல் ஃபைல் பண்ண வேண்டியது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஃபைல் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். சோ இதுல வந்துட்டு இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் இல்லைன்னா எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அஸ். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அப்பீல் அம்னிஸ்டி ஸ்கீம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதுல ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் போஸ்ட் இன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், வில் பி ரெடி டு ஆன்சர். சோ திஸ் இஸ் ஆல் வித் ரிலேட்டிங் டு ஜிஎஸ்டி அப்பீல் அம்னிஸ்டி ஸ்கீம். சோ கோயிங் ஃபார்வர்ட் இப்போ டிஎன் சமாதான் ஸ்கீம் வந்துட்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். சோ சமாதான் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் சோ இது என்ன சொல்லலாம்னா லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்தது சமாதான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் பர்டனிங் டு ஏர்லியர் டாக்ஸ் பீரியட்ஸ். தட் இஸ் இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆனது வந்துட்டு 17 இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அரியர்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும். பிகாஸ் ஜிஎஸ்டிக்குள்ள ஆல் அதர் ஆக்ட்ஸ் காட் சப்ஸ்டியூட். பட் ஆனா அதோட பெண்டிங் அரியர்ஸ் அந்த ஆர்டர்ஸ் அதெல்லாமே வந்துட்டு பெண்டிங்கா இருக்கனால அதை வந்துட்டு செட்டில் பண்ற மாதிரி வேவ் பண்ற மாதிரி கொண்டு வந்த ஸ்கீம் தான் சமாதான் ஸ்கீம்.
சோ இதுல வந்துட்டு ஜெனரலா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் அரௌண்ட் 25,000 crores ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு அரியர்ஸ் இருக்கு. சோ அதை வந்துட்டு வெயிட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் சமாதான் ஸ்கீம். சோ இது வந்துட்டு கவர்மெண்ட் எனாக்ட் பண்ணதான் இந்த தமிழ்நாடு செட்டில்மெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆக்ட் 2023. சோ இப்போ அந்த சமாதான் ஸ்கீம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது எதுல அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு டாக்ஸஸ் செட்டில்மெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆக்ட் 2023 அப்படின்றது கொண்டு வந்தாங்க. சோ இது வந்துட்டு லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் லைக் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது. பிகாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லா டாக்ஸஸ் வந்துட்டு வெயிட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் இது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்துட்டு ஸ்மால் என்டர்பிரைசஸ், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்துட்டு தே கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். இதுல வந்து அரௌண்ட் லைக் ஒரு 95,000 டீலர்ஸ் வில் கெட் benefit out of this scheme in the full waiver la அப்படின்றது. So இந்த தமிழ்நாடு செட்டில்மெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆக்ட் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி தமிழ்நாடு கவர்மெண்ட் எனாக்ட் பண்ணதுனால இட் வில் பி கவரிங் த ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்னெல்லாம் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா 11 ஸ்டேட் ஆக்ட்ஸ் வந்துட்டு கவர் பண்றாங்க. ஸோ இதுல மேஜரா கவர் ஆகுறது அப்படின்னு பார்த்தா டிஎன் வேட் ஆக்ட் 2006, அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ஆக்ட் 1956. அபார்ட் ஃப்ரம் தட் இதுல வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லக்ஸரிஸ் ஆக்ட், ஸோ இந்த மாதிரி 11 ஆக்ட் வந்துட்டு நமக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த 11 ஆக்ட்ஸுக்கு ரிலேட்டடான டாக்ஸ் அரியர்ஸ்க்கு வந்துட்டு வெயிட் பண்றதுக்காக ஸ்பெசிபிக்கா கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்துட்டு இந்த சமாதான் ஸ்கீம். சரி, ஓகே. இப்ப இந்த சமாதான் ஸ்கீம்ல வந்து நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அரியர்ஸ் வந்துட்டு ஷுட் பி பர்டைனிங் till the financial year 17-18. அதாவது எனக்கு அசஸ்மெண்ட் அப் டு தி இயர் 17-18 ஜிஎஸ்டி வரது வரைக்கும் இருக்கிற அசஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இதுல கவர் ஆகும் until 17-18 வரைக்கும். அண்ட் இதோட அசஸ்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு எப்போ பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தா 31st of March 2021 முன்னாடி பாஸ் பண்ணிருக்கணும். சோ இந்த ரெண்டு கண்டிஷன் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டுமே நம்ம அந்த சமாதான் ஸ்கீம்ல வந்துட்டு பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. இப்ப இது எலிஜிபிளா இருக்கு, நான் இஃப் ஐம் டீலர் பட் ஆனா இதுல நான் எலிஜிபிளா இருக்கேன் அப்படின்னா இதோட டைம் லிமிட் என்ன, எப்போ வரைக்கும் இது வந்துட்டு ஓப்பனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது அக்டோபர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இட் இஸ் ஓபன் டில் Feb 15, 2024. அதாவது இன்னைக்கு 31st, இங்க ஒரு 15 டேஸ்க்குள்ள நமக்கு ஏதாவது வேவர் இருக்கு, அது வந்துட்டு அரியர்ஸ் இருக்கு, அது வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த சமாதான் ஸ்கீம் பெனிஃபிட் யூஸ் பண்ணி அது வந்து வெயிட் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் ஓப்பன் டில் February 15, 2024. சோ இதுல வந்துட்டு சமாதான் ஸ்கீம்ல இப்போ வந்து நான் ஆல்ரெடி அப்பீல் ஏதாவது போயிருக்கேன், ஒரு ரிவிஷன் ஒரு ரிவ்யூ ஏதாவது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா இதுல வந்துட்டு வர முடியாது. பட் ஆனா இப்ப ஆல்ரெடி ஏதாவது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து வித்ட்ரா பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம வித்ட்ராவல் காப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா you can take the benefit of the scheme. இந்த லீவ் ஆஃப் வித்ட்ராவல் வந்துட்டு எதுல கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் கொடுப்போம் இல்லையா. சோ அந்த அப்ளிகேஷன்ல there will be declaration கீழே இருக்கும் telling that I'll be withdrawing from the இது அப்படின்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு வித்ட்ராவல் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷன்ல வித்ட்ராவல் கொடுத்துட்டோம்னா இது வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் 1ல வந்துட்டு இருக்கும். ஸோ அது டீடைலா வரும்போது அது டெய்லியும் டீடைல். ஸோ இதுதான். ஸோ பேசிக்கலி இது வந்து இட் இஸ் 11 ஆக்ட் வந்துட்டு கவர் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் அப் டு அசஸ்மெண்ட் இயர் 17-18. அண்ட் அசஸ்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு மேஜரா பார்க்க வேண்டியது 31st of March 2021 குள்ள இருக்கணும். அண்ட் இது வந்து ஸ்கீம் வந்துட்டு Feb 15, 2024 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் எனக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு அப்படின்னா இப்போ நான் எந்த ஃபார்ம்ல வந்துட்டு அப்ளை பண்ணணும், எதெல்லாம் லைக் வித்தின் எந்த டைம் பீரியடுக்குள்ள அப்ளை பண்ணணும், அண்ட் வாட் ஆர் த ஃபார்ம்ஸ், வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதோட ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்றது டீடைலா என்னன்றது பார்ப்போம். சோ இதுல ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் அப்பீல் போயிருப்பாங்க இல்லையா. சோ கவர்மெண்ட் அப்பீல் போயிட்டு அந்த அப்பீல் வந்து பெண்டிங்கா இருக்கு, அது வந்துட்டு இந்த சமாதான் ஸ்கீம்ல கொண்டு வரணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து டிஸ்பியூட் அமௌண்டா எடுத்து நம்ம வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து ஓகே வேவருக்கு வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சோ அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எதுல பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபார்ம் 1 அப்படின்னு இருக்கு. சோ இந்த ஃபார்ம் 1 வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக்ல தட் இஸ் ஆன்லைன்ல வந்துட்டு ஃபைல் பண்ணணும். இது வந்து எப்பக்குள்ள ஃபைல் பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்கா வித்தின் 4 months ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட். அதாவது இந்த ஆக்ட் வந்துட்டு அக்டோபர்ல வந்துச்சு, வித்தின் 4 monthsக்குள்ள நம்ம இந்த ஃபார்ம் 1 வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ இதுல வந்துட்டு அலாங் வித் அசஸ்மெண்ட் ஆர்டர் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட்டும் வச்சு இந்த ஃபார்ம் 1 வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 4-5 அசஸ்மெண்ட் இயருக்கு வந்துட்டு டிமாண்ட் இருக்கு, அதை வந்துட்டு 4-5 வருஷத்துக்கும் நான் வந்துட்டு வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ்,
4-5 வருஷத்துக்குமே பண்ணலாம். பட் ஃபார் ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயருக்கும் தனித்தனியா செப்பரேட்டா அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். எல்லா அசஸ்மெண்ட் இயருக்கும் சேர்த்து நம்ம ஒரே அப்ளிகேஷனா போடலாமா அப்படின்னா அது வந்து போட முடியாது. ஃபார் ஈச் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர் தேர் ஹஸ் டு பி செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் ஈச் அசஸ்மெண்ட் இயர். அண்ட் ஒன்ஸ் இது வந்து நம்ம ஃபார்ம் ஐல வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து அலாங் வித் ஹார்ட் காப்பி எல்லாமே சேர்த்து 15 டேஸ்க்குள்ள வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் ஹார்ட் காப்பிய. அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் 15 டேஸ்க்குள்ள சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்ம் 1ல வந்து சப்மிட் பண்ணிருப்போம். பட் ஆனா இது கோர்ட்டுக்கோ அப்படியே ட்ரைபுனலுக்கும் அவங்களுக்குலாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. சோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் அவங்க வந்து ஃபார்ம் 3ல கொடுப்பாங்க. பட் ஆனா நம்ம ஃபைல் பண்ணிருப்போம் இல்லையா ஃபார்ம் 1ல, அதுக்கு வந்துட்டு நமக்கு அக்னாலஜ்மெண்டா வருது வில் பி இன் ஃபார்ம் 2. சோ ஒன்ஸ் நம்ம ஃபார்ம் 1ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வில் கெட் an acknowledgement in form 2. அண்ட் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு கோர்ட்டுக்குலாம் கம்யூனிகேட் பண்றது 7 டேஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்ட் தட் வில் பி இன் ஃபார்ம் 3. So this is with respect to application. So once இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இஃப் இன் கேஸ் நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ல இஃப் there is any டிஃபெக்ட் இருக்கு, அதுல வந்துட்டு நம்ம ஏதாவது எரர் இருக்கு, தப்பா கொடுத்துருக்கோம் அப்படின்னா the government வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதாவது ஃபார்ம் 4ல வந்துட்டு government would be intimating us. இது வந்துட்டு I would say like இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் ஜெனரலி ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆக வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இதுல வந்துட்டு there is an opportunity of government giving us an like another opportunity மாதிரி like defect ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஃபார்ம் 4 வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் இந்த ஃபார்ம் 4 வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா அதுல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு we can proceed forward. சரி, ஓகே. இப்ப நான் ஃபார்ம் 1ல வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து என்னோட அரியர்ஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ அதுல வந்துட்டு மேஜரா இப்போ வந்து 5 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க என்னென்ன அரியர்ஸ் அப்படின்றது. சோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ பிலோ 50,000 அரியர்ஸ் தனியா, அண்ட் 50,000 to 10 lakh வரைக்கும் எனக்கு அரியர்ஸ் இருக்குன்னா தட் வில் பி another category. அண்ட் 10 lakhs to 1 crore ஒரு கேட்டகரியாவும், 1 crore to 10 crore ஒரு கேட்டகரியாவும், அண்ட் above 10 crore ஒரு கேட்டகரியாவும் பிரிக்கிறாங்க. சோ இதுல வந்துட்டு இப்போ என்னோட அரியர்ஸ் வந்துட்டு இருக்கு ஃபார் பர்டிகுலர் ஃபினான்ஷியல் எனக்கு அரியர்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா அந்த அரியர்ஸ் வந்துட்டு இட்ஸ் லெஸ் than 50,000 விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எவ்வளவு வேவர் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த அமௌண்ட் வந்து 50,000 கீழே தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு எதுவுமே பே பண்ண வேணாம். அந்த 50,000 இருக்கிற அரியர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா வேவ் பண்ணிடுவாங்க. அண்ட் வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பர்டைன் டு தட் வில் ஆல்சோ பி ஃபுல்லி வேவ். ஸோ இஃப் ஃபார் அ பர்டிகுலர் அசஸ்மெண்ட் இயர் என்னோட அரியர்ஸ் வந்து இஃப் இட் இஸ் up to 50,000 அப்படி இருக்குன்னா பேமெண்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம். the entire demand will be fully waived. ஓகே, இப்போ வந்து எனக்கு 50,000 கீழே தான் இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு செப்பரேட்டா இதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுமா, ஃபார்ம் 1 வந்து ஃபைல் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது வந்து ஸ்பெசிபிக்கா நமக்கு எங்கேயும் இல்லைனாலும் யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க டெய்லிங் இப்போ 50,000 கீழே இருந்துச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து தனியா இதுக்குன்னு ஃபைல் பண்ண வேணாம். அண்ட் இஃப் இன் கேஸ் அதுக்கு ஏதாவது இருக்குன்னா நம்ம வந்துட்டு ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸ் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் லெஸ் than 50,000னா நமக்கு பிரச்சனையே இல்லை, இட் இஸ் கம்ப்ளீட்லி வேவ்ட் ஆஃப். So going on to next, இப்போ எனக்கு அரியர்ஸ் வந்துட்டு 50,000 to 10 lakhs இருக்கு அப்படின்னா இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா there is 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு இப்போ டோட்டல் டிமாண்ட் இருக்கு, தட் இஸ் டிமாண்ட் இஸ் பர்டனிங் டு டாக்ஸ், பெனல்டி ஆர் இன்ட்ரெஸ்ட், இல்லைன்னா டாக்ஸ் மட்டும் இருக்கலாம், பெனல்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இந்த வாட் எவர் டோட்டல் டிமாண்ட்ல வந்துட்டு நான் 20% வந்துட்டு பே பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேலன்ஸ் 80% வந்துட்டு வேவ் பண்றாங்க. சோ எனக்கு டோட்டல் டிமாண்ட் இருக்கு, அந்த டிமாண்ட்ல இஃப் ஐம் பேயிங் 20%, அந்த பேலன்ஸ் 80% வந்துட்டு கம்ப்ளீட்டா வேவ் பண்ணிடுறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்டனிங் டு இன்ட்ரெஸ்ட் அக்ரூவிங் டு தட் லைக் இப்ப செட்டில்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்டனிங் டு டாக்ஸ் ஏரியாஸ் till the rate of settlement வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆயிருக்கும். சோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு will be fully waived off. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நான் சர்டன் போர்ஷன் வந்துட்டு அக்ரி பண்றேன், சர்டன் போர்ஷன் வந்து டிஸ்பியூட் பண்றேன் அப்படின்னு. சோ அந்த டிமாண்ட் அமௌண்ட்ல எவ்வளவு வந்து நம்ம அட்மிட் பண்றோம் அண்ட் எவ்வளவு டிஸ்பியூட் பண்றோம் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சோ இந்த அட்மிட் பண்ண அமௌண்ட்ல இஃப் இட் இஸ் பர்டனிங் டு டாக்ஸ் போர்ஷனா பெனல்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம செப்பரேட்டா பிரிச்சுட்டு ஸோ இட் இஸ் பர்டனிங் டு டாக்ஸ் அப்படின்னா அதுல இஃப் ஐம் பேயிங் 66% வந்துட்டு நான் பே பண்ணா போதும், பேலன்ஸ் வந்துட்டு will be fully waived off. And in case of disputed வந்து 33% வந்து நான் பே பண்ணிட்டா பேலன்ஸ் will be waived off. சேம் திங் ஃபார் பெனல்டி ஆர் இன்ட்ரெஸ்ட். பெனல்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு 10% சொல்றாங்க. இஃப் ஈவன் இட் இஸ் அட்மிட்டடா இருந்தாலும் சரி டிஸ்பியூட்டடா இருந்தாலும் சரி நான் 10% வந்து பே பண்ணா போதும், பேலன்ஸ் 90% வந்துட்டு ஃபுல்லா வேவ் பண்ணிடுவாங்க.
சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு டாக்ஸ்ல வந்துட்டு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் அதுல வந்துட்டு டாக்ஸ் இல்ல. இட் இஸ் ஒன்லி பெர்ட்டனிங் டூ இன்ட்ரெஸ்ட் ஆர் பெனல்டி அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்தா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தி சேம் திங். ஃபார் பெனல்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நான் 10% மட்டும் பே பண்ணா போதும். அண்ட் பேலன்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி வேவ்ட் ஆஃப். ஸோ என்னோட டிமாண்ட் இஃப் மை டிமாண்ட் இஸ் வித்தின் 50,000 to 10 lakh குள்ள இருக்கு அப்படின்னா, ஸோ தேர் இஸ் 2 ஆப்ஷன்ஸ். இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எனக்கு எது பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு we can proceed forward. சோ இதுக்கு வந்துட்டு ஐ டேக்கன் an எக்ஸாம்பிள். சரி, இப்போ டிஎன் வேக்ல வந்துட்டு எனக்கு 14-15ல வந்துட்டு எனக்கு டிமாண்ட் போட்டிருக்காங்க. சோ அதுல டாக்ஸ் வந்துட்டு இப்ப எனக்கு 1,10,000 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து 15,000 இருக்கு, பெனல்டி 30,000 இருக்கு. சோ என்னோட டோட்டல் டிமாண்ட் வந்து பார்த்தா 1,55,000 இருக்கு. சோ இதுல வந்துட்டு நம்ம 2 ஆப்ஷன் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இந்த 2 ஆப்ஷன்ல எது பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன, 20% பே பண்ணா 80% will be waived off. சோ அதுல வந்துட்டு இப்போ 1,55,000 நான் 20% வந்து பே பண்றேன். So 20% is 20% comes to 31,000. So when 31,000 pay பண்றேன் அப்படின்னா, this balance 80%, that is 1,24,000 will be waived off. And upon that இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அப்ரூவ் ஆகிருக்கும் இல்லையா? சோ அந்த இன்ட்ரெஸ்டும் சேர்த்து டோட்டலா வெயிட் பண்ணிடுவாங்க. சோ எனக்கு ஆப்ஷன் 1ல வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணப்போ 809,655 வந்துட்டு எனக்கு டோட்டல் அமௌண்ட் தட் இஸ் டு பி வெய்டுன்னு வருது. சோ திஸ் இஸ் ஆப்ஷன் 1. இப்போ எனக்கு ஆப்ஷன் 2ல வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ 2ல வந்துட்டு ஜெனரலா நான் சொன்ன மாதிரி we will have to split it up. எவ்வளவு வந்து அக்ரி பண்ணிருக்கோம் and எவ்வளவு வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்றோம், டிஸ்பியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து டோட்டலா எனக்கு டாக்ஸ் அமௌண்ட் வந்து 1,10,000 இருக்கு. அதுல வந்துட்டு எனக்கு 27,500 மட்டும் நான் அட்மிட் பண்றேன். பேலன்ஸ் வந்து டிஸ்பியூட் பண்றேன். சேம் திங் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 15,000 இருக்கு. நான் 7,500 வந்துட்டு அட்மிட் பண்றேன். பேலன்ஸ் 7,500 அண்ட் டிஸ்பியூட்டிங் இட். பட் பெனல்டி வந்துட்டு நான் எதுவுமே அக்ரி பண்ணல, ஃபுல்லாவே டிஸ்பியூட் பண்றேன். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த ஆப்ஷன்ல எவ்வளவு அமௌண்ட் வெயிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அட்மிட்டட்ல வந்து டாக்ஸ் போர்ஷன்ல 66% வந்துட்டு பே பண்ணா பேலன்ஸ் வில் பி waived off. டிஸ்பியூட்டட்ல வந்து 33% பே பண்ணா பேலன்ஸ் வில் பி waived off. இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு 10% பே பண்ணும், பெனல்ட்டில 10% பே பண்ணும். ஈவன் இப்ப இட்ஸ் அட்மிட்டடா இருந்தாலும் சரி, டிஸ்பியூட்டடா இருந்தாலும் சரி. சோ இதெல்லாம் போட்டு நான் கால்குலேட் பண்ணப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் பே பண்றது எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா 49,875. சோ டோட்டலா இப்ப வந்துட்டு 49,875 நான் பே பண்றேன். சோ பேலன்ஸ் வந்து எவ்வளவு வெயிட் பண்ணறாங்க அப்படின்னு பார்த்தா, சோ அந்த 1,55,000ல 49,000 போக பேலன்ஸ் ஆஃப் 1,05,125 பிளஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பார்ட். சோ டோட்டல் அமௌண்ட் எனக்கு வெயிட் பண்ணது பார்த்தா 7,90,000. சோ இந்த ஆப்ஷன் 1 or ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1ல I'm getting waiver of around 8,09,000 rupees. எனக்கு ஆப்ஷன் 2ல வந்து பார்த்தா 7,90,000 rupees. So depending on the case to case, எவ்வளவு வந்து அமௌண்ட் we are agreeing to pay, எவ்வளவு கண்டெஸ்ட் பண்றோம் அப்படின்றத வச்சு first we'll have to calculate it. அதுல கால்குலேட் பண்ணிட்டு whichever option is beneficial to us அது சூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு நமக்கு மேஜரா இந்த 50,000 to 10 lakh இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் we have this 2 option. சோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்துக்கலாம். So going forward to the next thing. So அது வந்து 10 lakhs to 1 crore. 10 lakhs to 1 crore ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சேம் திங் இந்த 50,000 to 10 lakhs தான் நமக்கு ஆப்ஷன் 2 இருந்துச்சு இல்லையா? அந்த ஆப்ஷன் 2ல இருக்கிற அதே பர்சன்டேஜ் தான் வந்துட்டு 10 lakhs to 1 crore. சோ இதுலயும் வந்துட்டு we have to split it up, like எவ்வளவு டிமாண்ட் வந்துட்டு we are agreeing to it and how much we are disputing, contest பண்றோம் அப்படின்ட்டு. அதுல டாக்ஸ்ல 66% பே பண்ணிட்ட பேலன்ஸ் will be waived off. பெனல்டி வந்துட்டு 10% and இன்ட்ரெஸ்ட் 10% பே பண்ணா பேலன்ஸ் will be waived off. And for disputed 33% pay பண்ணா balance will be waived off and 10% for penalty and interest pay பண்ணா balance 90% வந்து waive பண்ணிடுவாங்க. And if in case tax amount எதுவுமே இல்ல, if it is pertaining only to penalty and interest அப்படின்னா 10% pay பண்ணா and balance will be fully waived and interest accrued part will be fully waived. So this is the another category, 10 lakh to 1 crore வந்துட்டு இது. So going forward, இப்போ 1 crore to 10 crore. 1 crore to 10 crore, இப்ப என்னோட டிமாண்ட் வந்து 1 crore மேல இருக்கு, நான் 10 crore குள்ள இருக்கு அப்படின்னா, சோ இந்த பர்சன்டேஜஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். சோ இதுலயும் வந்துட்டு நம்ம will have to split it up. எவ்வளவு வந்துட்டு அப்ளை பண்றோம், எவ்வளவு கண்டெஸ்ட் பண்றோம் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுலயும் வந்துட்டு பர்சன்டேஜஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சோ நான் இப்ப அட்மிட் பண்ணதுல வந்துட்டு 75% வந்துட்டு அட்மிட் பண்ணி பே பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் 25% will be waived. டிஸ்பியூட்ல வந்துட்டு 50% பே பண்ணா 50% will be waived.
அண்ட் இன் கேஸ் ஆஃப் பெனல்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இங்க பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஏர்லியர்ல வந்து தட் வாஸ் 10% இருக்கும். ஸோ இங்க வந்து இதுல 15% ஆஃப் பெனல்டி அண்ட் 20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணா பேலன்ஸ் வில் பி வேவ் ஆஃப். அண்ட் இஃப் இன் கேஸ் எனக்கு டாக்ஸ் இல்ல வெறும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னா 15% சேம் திங் 15% பெனல்டி பே பண்ணணும் அண்ட் 20% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா the balance will be waived. So this is with respect to 1 crore to 10 crore. So அந்த பர்சன்டேஜ்லாம் வந்துட்டு கரெக்டா நம்ம பார்த்து நமக்கு எவ்வளவு அரியர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அபவுட் 10 crore டோட்டலா எனக்கு டிமாண்டே வந்து 10 crore மேல இருக்கு அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைக் ஹவு மச் வந்துட்டு எவ்வளவு அட்மிட் பண்றோம் அண்ட் ஹவு மச் we are disputing it அப்படின்றத வந்துட்டு பிரிச்சுக்கணும். அதுல அட்மிட் பண்ணத டாக்ஸ் போர்ஷன்ல we have to pay 90% பே பண்ணணும். டிஸ்பியூட்டட்ல வந்துட்டு 60% பே பண்ணணும் அண்ட் பேலன்ஸ் வில் பி வேவ்ட் ஆஃப். பெனல்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இங்க 15% அட்மிட்டடுக்கு வந்து 15%, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 30% பே பண்ணா பேலன்ஸ் வில் பி வேவ்ட் ஆஃப். ஸோ இந்த பெனல்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இட் இஸ் சேம் ஃபார் அட்மிட்டட். நம்ம எவ்வளவு அக்ரி பண்றோமோ அதுக்கும் சேம் அமௌண்ட் தான். நம்ம கண்டெஸ்ட் பண்றதுக்கும் சேம் பர்சன்டேஜ். அண்ட் ஃபார் ஒன்லி if it is interest and penalty that will also be same. That is 15% penalty and 30% of interest and balance will be completely. அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்துட்டு இட் இஸ் ஃபுல்லாவே வே பண்ணிடுவாங்க. ஸோ இதுல இந்த சமாதான் ஸ்கீம்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்ட்ல வந்துட்டு எனக்கு டாக்ஸே இல்ல, வெறும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டி மட்டும் தான் இருக்கு. அப்படியா இருந்தா அந்த சமாதான் ஸ்கீம் பெனிஃபிட் வந்துட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ அந்த டாக்ஸ் இல்லாம இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டிக்கு இருக்கிறது அந்த தேர்ட் காலம் கொடுத்துருக்கு. தட் இஸ் 50% 30% இந்த கேஸ்ல. ஸோ இப்ப எனக்கு டாக்ஸே இல்ல, வெறும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டி மட்டும் தான் இருக்கு, அதுக்கு வந்துட்டு நான் வேவ் பண்ண முடியுமா, வேவர் ஆப்ஷன் வந்துட்டு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். So this is all with respect to எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம பே பண்ணும் and how much will be waived off. So இந்த 5 கேட்டகரிஸ்ல வந்துட்டு நமக்கு எந்த கேட்டகரியில நம்ம வரும் and how much is the arrears நமக்கு எவ்வளவு அப்படின்றத வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்துட்டு கவர்மெண்ட் போர்ட்டல்லையே we have an option, ரைஸுக்கு வேரிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ல வந்துட்டு போயிட்டு know your arrears and ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்வீசஸ் சர்வீசஸ் டேப்ல பார்த்தா you'll have this know and arrears. ஸோ அதுல வந்து போயிட்டு நமக்கு இஃப் யூ நாட் ஷுர் நமக்கு எவ்வளவு வேவர் இருக்கு அப்படின்றது இஃப் யூ நாட் ஷுர்னா அதுல வந்துட்டு போய் செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவு அரியர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. பேஸ்ட் ஆன் தட் நம்ம வி கேன் கோ ஃபார்வர்ட். லைக் எந்த கேட்டகரியில வருவோம், ஹவு மச் வில் ஹேவ் டு பே அண்ட் பேலன்ஸ் வந்து எவ்வளவு பே பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பே பண்ணணும் அப்படின்னா அதுல வந்துட்டு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க இந்த அரியர்ஸ் வந்துட்டு ஐடிசி யூஸ் பண்ணி வந்து நம்ம பே பண்ணக்கூடாது. அண்ட் இஃப் தெர் இஸ் எனி ரீஃபண்ட் அதை யூஸ் பண்ணி பே பண்ணக்கூடாது. அண்ட் தெர் இஸ் எனி எக்ஸஸ் அமௌண்ட் அதை யூஸ் பண்ணி பே பண்ணக்கூடாது. ஸோ இந்த அரியர்ஸ் வந்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணி பே பண்ணக்கூடாது அப்படின்றது ஸ்பெசிபிக்கா இட் இஸ் கிவன். சரி ஓகே, இந்த அரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ எனக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனக்கு அரியர்ஸ் இருக்கு, நான் பே பண்றதே வந்துட்டு எனக்கு அரியர்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு, நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா நோ, இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்துட்டு பே பண்ணக்கூடாது. இட் இஸ் லைக் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 1 அப்ளை பண்ணும் போதே வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரொவைடர் லைக் நம்ம எந்த கேட்டகரியில வருவோம் அப்படின்றத பார்த்துட்டு how much will have to pay அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் தென் வந்து அப்படியே பே பண்ண மாதிரி தான் இருக்கும். there will be no installments for that. ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபார்ம் 4 வரைக்கும் நம்ம பார்த்தோம். தட் இஸ் எனி டிஃபெக்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஃபார்ம் 4ல வந்துட்டு அவங்க டிஃபெக்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் திஸ் ஆல் டன் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு they will issue the certificate of settlement. இந்த certificate of settlement வந்துட்டு ஃபார்ம் 5ல வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட்ல வந்துட்டு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிருக்கோம், லைக் எதுலாம் கவர் ஆகிருக்கு, லைக் எவ்வளவு வந்துட்டு பே பண்றாங்க அப்படின்னு டீடைலா இருக்கும். ஸோ ஒரு சாம்பிள் காப்பி வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட் நமக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருது. ஸோ இதுல வந்து பார்த்தா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ்ல இருந்து எந்த ஆக்ட்ல இருக்க அரியர் அண்ட் வாட் இஸ் எந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் ரிலேட்டிங் டு விச் இயர், எவ்வளவு அரியர்ஸ் வந்து டியூல இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கோம் அப்படின்றதுல வந்து டீடைலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட். ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ இந்த சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ பேஸ் ஆன் தட் வி கேன் சி லைக் ஹவ் மச் எவ்வளவு வேவர் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா
வெதர் அவங்க வந்துட்டு ஏதாவது வெதர் தி கேன் மாடிஃபை ஒன்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா அது மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா எஸ் அது வந்துட்டு ஒரு 90 டேஸ்க்குள்ள அவங்க வந்து மாடிஃபை பண்ணலாம். தட் இஸ் ஏதாவது எரர் இருக்கு அவங்க கொடுத்த சர்டிபிகேட்ல ஏதாவது எனி எரர் இஸ் வெரி அப்பேரண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை வந்துட்டு தே கேன் மாடிஃபை இட் வித்தின் 90 டேஸ். சோ அந்த மாதிரி இந்த ஃபார்ம் 5ல கொடுத்தது வந்துட்டு அகைன் டு கம்யூனிகேட் டு தி கோர்ட் வந்துட்டு ஃபார்ம் 6ல வந்து 15 டேஸ்க்குள்ள கொடுப்பாங்க. சோ ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா the government can also reject the application, that is the refuse application. இந்த நம்ம சர்டிபிகேட் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணது வந்துட்டு they can refuse it. அத வந்து ஃபார்ம் 8ல வந்து ஃபார்ம் 7ல கொடுப்பாங்க. that is within 7 days ஆர்டர் பாஸ் பண்ணி 7 days குள்ள கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி they are refusing the application. அதுக்குமே just like that they don't refuse it. அதுக்குமே they give us an opportunity. நம்ம சைடு வந்துட்டு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு and we can என்ன ஆப்பர்ச்சுனிட்டி லைக் தே ப்ரொவைட் அஸ் an opportunity. ஸோ அதுல வந்து என்னன்றது பார்த்து ஆஃப்டர் தட் only they can ரிஜெக்ட் அப்ளிகேஷன். அந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு ஃபார்ம் 7ல கொடுப்பாங்க. சேஃப் என்னோட ரிஜெக்ஷன் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிருக்கேன் பட் ஆனா ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இஃப் ஐ ஆம் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் இட், எனக்கு வந்து அது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, ஸோ இது ஃபர்தரா வந்துட்டு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வெதர் ஐ கேன் கோ அன் அப்பீல் ஃபார் திஸ் அப்படின்னா எஸ் வி கேன் கோ அன் அன் அப்பீல். ஸோ இந்த அப்பீல் அகெயின்ஸ்ட் திஸ் வந்துட்டு நம்ம ஃபார்ம் 8ல வந்துட்டு கொடுக்குறோம். சோ இந்த அப்பீல் வந்துட்டு பிஃபோர் அடிஷனல் கமிஷனர் நான் ஜிஎஸ்டி இருப்பாங்க. சோ அவங்களுக்கு முன்னாடி அப்பீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த அப்பீல் வந்துட்டு 30 டேஸ், அதாவது இந்த சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆர்டர் வந்து 30 டேஸ்க்குள்ள அப்பீல் வந்து போற மாதிரி இருக்கும். சோ இந்த ஃபார்ம் 8 வந்து ஃபார்ம் 8ல we can go on an appeal. சோ அந்த அப்பீலுக்கு உண்டான டைம் லிமிட் வந்து என்னன்னு பார்த்தா திஸ் செட்டில்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, சோ அதுல இருந்து 30 டேஸ்க்குள்ள we'll have to go on an appeal. இதுலயும் வந்து there is 1 month continuation period. if they are satisfied there is any reasonable cause ஏதாவது இருக்கு அப்படின்னா 30 டேஸ் வந்துட்டு கண்டினியூஷன் எடுத்துட்டு போடுவாங்க. சோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த அப்பீல்ல ஃபைல் ஆகியிருக்கு அப்படின்னா சோ இந்த அப்பீல் வந்து எப்பக்குள்ள they will have to pass an order, எப்பக்குள்ள டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா within 90 days. நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணி 90 டேஸ்க்குள்ள இந்த அப்பீல் வந்துட்டு அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுல வந்துட்டு ஏதாவது ரிவிஷன் வந்துட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னா வித்தின் 12 months குள்ள நம்ம ரிவிஷன் வந்துட்டு பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த ஆர்டர்லாம் வந்து சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. சோ இஸ் தேர் எனி சான்சஸ் ஆஃப் ரீஓப்பனிங்? திருப்பி வந்து இது ரீஓப்பன் பண்ணி திருப்பி அந்த செட்டில்மெண்ட் சர்டிபிகேட் வந்துட்டு ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா பண்ண முடியாது. பிகாஸ் there is a bar on that. சோ திருப்பியும் வந்துட்டு ரீஓப்பன் வந்து பண்ண முடியாது. சோ ஒன்ஸ் சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா that will be the final and it cannot be reopened. பட் ஆனா there is an option for revocation of certificate. சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிட்டு அதை வந்துட்டு ரெவிகேட் பண்ண முடியும். அதாவது within 2 years அவங்க கொடுத்து 2 yearsக்குள்ள they can revoke this certificate. அதுவும் ரிவோக் பண்ணணும் அப்படின்னா they have to record it in writing, record பண்ணிட்டு they have to provide us an opportunity. அதெல்லாம் கொடுத்துட்டு தான் அதை ரிவோக் பண்ண முடியும். அண்ட் திஸ் ரிவகேஷன் வந்துட்டு இட் இஸ் ஷுட் பி ஃபார் லைக் ஏதாவது மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணிருப்போம், இல்லைன்னா வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம் அப்படின்ற பட்சத்துல தான் வந்துட்டு இந்த ரிவகேஷன் சர்டிபிகேட் வந்துட்டு அவங்க சர்டிபிகேட் வந்துட்டு ரிவோக் பண்ண முடியும். சோ ரிவோக் பண்ணணும் அப்படின்னா சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கணும். சோ இப்போ எனக்கு அரியர் இருக்கு, அதை வந்துட்டு நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா சோ இந்த செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் 1ல வந்துட்டு நான் அப்ளை பண்ணும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் எனக்கு ஃபார்ம் 2ல கிடைக்கும். அண்ட் ஃபார்ம் 4ல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தா கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் 5 தான் வந்துட்டு சர்டிபிகேட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஸோ அதையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்கன்னா ஃபார்ம் 7ல கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு அப்பீல் வந்து போகணும்னா ஃபார்ம் 8ல வந்துட்டு நம்ம அப்பீல்ல போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம அரியர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்றது பண்ணலாம். பட் அதுக்கும் நமக்கு எந்த கேட்டகரி ஆஃப் இதுல இருக்குன்றத பார்த்துட்டு ப்ராப்பர் அமௌண்ட் வந்துட்டு நம்ம ரிமீட் பண்ணியிருந்தாலே பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. சோ இது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து போயிட்டு வி ஹேவ் டு ரெஜிஸ்டர் யூசரிங் பாஸ்வேர்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணும். சோ தமிழ்நாடு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த போர்ட்டலோட இது வெப்சைட் லிங்க்கும் நான் கொடுத்திருக்கேன். சோ இதுல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுல வந்துட்டு தமிழ்நாடு செட்டில்மெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆக்ட் அந்த இதுல வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல டு கிரியேட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அண்ட் அதுல வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் இந்த அப்பீல் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ திஸ் இஸ் ஆல் வித் பர்டைனிங் டு இந்த சமாதான் ஸ்கீம். சோ இந்த இது வந்துட்டு இட் இஸ் வெரி க்ரூஷியல் நவ் பிகாஸ் ஏன்னா ஒரு 15 days தான் இருக்கு இதுக்கப்புறமா. சோ இதுக்குள்ள நம்ம வந்துட்டு
வேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் earlier tax arises வந்துட்டு அது ரொம்ப நாளா பெண்டிங்காவே இருந்திருக்கும். அது வந்துட்டு நம்ம பே பண்ணாம இருந்திருக்கலாம். சோ அந்த பெண்டிங் அந்த அரியர்ஸ் வந்துட்டு வேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு திஸ் இஸ் another opportunity கவர்மெண்ட் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பர்ட் ஹெல்ப் வேணும், ஏதாவது கைடன்ஸ் தேவை வேணும் அப்படின்னாலும் யூ கேன் ஷோர்லி கான்டாக்ட் அஸ். ஸோ this is all with regard to amnesty scheme and TN Samadhan scheme. So இதுல உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா question and answer இதுல போஸ்ட் பண்ணுங்க. We'll be ready to answer. So that is one question: export not refund claim time limited. So export refund time limit இருக்குதா அப்படின்னா time limit இருக்கு சார். Generally 2 years, but COVID நால வந்துட்டு extension of time has been given. So Mohan Kumar sir, that is your question. So thank you for the applause given. So Akshara has explained in a very beautiful manner about these two very beneficial schemes: the amnesty scheme under the GST regime for appeals and also the TN VAT Samadhan scheme. So இப்போ வந்துட்டு tomorrow is a much expected day relating to the union budget. So இது ஒரு interim budget இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து lot of expectations from the trade industry with the upcoming elections. இது ஒரு interim budget. So நம்மளுக்கு வந்து the budget is expected in the month of April or May, most expected in the month of April. So அதனால இது ஒரு full fledged budget இல்லை அப்படி என்றால் கூட ஒரு சில amendments to the law is very much expected. So income tax act பொறுத்த வரைக்கும் நல்லாவே பாத்தீங்கன்னா section 43B அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல வந்து MSMEs வந்து 45 daysக்குள்ள பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம் வருது. அதுல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வருமா, அதுல என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு பல எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் மிகவும் முக்கியமாக உள்ளது. சோ அது போக வேற ஒரு சில சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் கண்டிப்பாக ஒரு சில கரெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் இன் தி யூனியன் பட்ஜெட். So இந்த budget related வந்துட்டு we would be having a very detailed session so on the union budget and also the various related aspects on GST. We would be having a physical session and our physical session is most probably planned on Monday. We will keep you updated and the physical session is also free to attend. We welcome you all so that we will meet in person at the physical session on a discussion on the union budget 2024. So with respect to the TN VAT Samadhan scheme, a detailed note, a detailed document will also be shared with you. அதுல ஒரு நிறைய FAQ questions இருக்குது. அது detailed also you can also read, which can help for you to practically approach the situation. So thanks a lot for the great session, sir. We have a case under the TN VAT. The tax demand of 1.8 lakhs is already paid in entirety. We went to appeal and got a relief of 95,000. The department has not refunded any amount till yet and went to the appellate tribunal. Yes, sir. சார் ஒரு லெவல்ல ரிலீஃப் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு லெவல்ல டிமாண்ட் வந்துச்சுன்னா we will go for the next level of appeal. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லெவல்ல வந்து it is against them அப்படின்னா they go for the next level of appeal. So that is how things really stand. But refund கிடைக்காது சார் இந்த ஸ்கீம்ல, TN VAT Samadhan scheme. There is no question of refund. Yes, Akshara, there is no question of refund at all. So therefore even though in this situation you can also go for the Samadhan scheme. Now if we opt under the Samadhan scheme, can we pay the 20% and obtain the balance amount as refund? No. So எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதுல வந்துட்டு நம்ம அட்மிட் பண்றதுலயும் இந்த டிஸ்பியூட் பண்றதுலயும் பெர்சன்டேஜஸ் அதே அதுல வந்து நம்ம எவ்வளவு பே பண்ணணுமோ பே பண்ணிட்டு பேலன்ஸ் will be waived off. So இதுல வந்துட்டு there is no concept of refund அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு இங்க வராது. So அது வந்து நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். So there is no question of refund, as Akshara has rightly clarified. No question of refund under the Samadhan scheme. So general provisions நீங்க இல்ல in our case, very very good case. I will continue to fight. I will continue to dispute the various provisions அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு yes, of course refund will continue to be eligible, but whereas under the Samadhan scheme there is no question of refund as per the provisions as it stands today. So we have only 15 days for the TN VAT Samadhan scheme, the appeal amnesty scheme closing today. So therefore, if there is anything to be done or any support required from the team of experts, please do get in touch with us, and looking to meet each one of you in person at the union budget session, which would most probably be held in Coimbatore on Monday, which is on the 5th of February, and as well
We will be immediately following it up with the budget session at Tirupur. So looking forward to meet you all at these sessions wherein there would be the direct participation of the highest officials from the department, the trade and industry, and we look forward for your active participation. So the last question, thanks for the reply, sir, but as per the TNVAT Act, the department has to retain only the amount confirmed by the appellate DC and refund the excess amount of tax with 6% interest. Sir, you are very right. So அதுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஃபாலோ பண்ணி நம்ம ரீஃபண்ட் வாங்கணும். ஸோ அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்குறது வந்து ஃபாலோ அண்டர் தி ரெகுலர் ரெஜீம், நாட் அண்டர் தி சமாதன் ஸ்கீம். That is what is our question. That is what is our response to your question. Thank you, Madan sir. Can we obtain refund citing that? Kindly clarify. Yes, sir. Refund வாங்கலாம். டிபார்ட்மெண்ட்ல வந்து இல்ல நாங்க வந்து அப்பீல் போயிருக்கோம் அப்படிங்கறதுனால we will be keeping it pending அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வரலாம். But you are rightfully eligible to claim that refund amount. Not under the Samajan scheme, but under the general provisions. So this is all about it. We thank each one of you for your active participation throughout this last 10 sessions, and we will be having very exciting sessions in the coming weeks and look forward to each of your participation. Thank you. Thank you so much.